நீங்க எடுத்து பார்க்கும்போது அந்த நாணயத்துல ஸ்டார்ட் ஆகி, அந்த 5 ரூபி காயின்ல ஸ்டார்ட் ஆகி, அந்த பேப்பர்ல ஸ்டார்ட் ஆகி, அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரியாக அப்படியே நீங்க எடுத்து வந்து பார்க்கும்போது, ஈவன் உங்களுடைய வீட்டுல நான் சொன்னது போலதான், உங்க வீட்டுல வந்து அந்த பணம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங், இல்லைன்னா ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங். உங்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய மொபைல் ஆப், அந்த அது வந்து குட் பி, இது வந்து அது வந்து ஐசிஐசிஐ உடைய ஆப்பா இருக்கலாம். அந்த உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தா உங்களுடைய நடத்தை ஒரு மாதிரி இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். என்ன இங்க அப்படின்னா ரியாலிட்டி நான் சொல்றேன். அப்ப பணம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இட் கேன் பி எ பேப்பர், ஒரு பேப்பரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு மெட்டல்லா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அது எதுவா கூட இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். டிஜிட்டலா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி. எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வேல்யூ ஆட் ஆயிருக்குதோ, எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வேல்யூ ஆட் ஆயிருக்குதோ, அதுதான் அதுக்கு அந்த வேல்யூ எதுக்கு ஆட் ஆகுதோ, அந்த வேல்யூ ஆட் ஆன அந்த ஒரு பொருள், அது வந்து ஒரு குட்டி நாணயமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேப்பரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சியா இருக்கலாம், எதுக்கு வேல்யூ ஆட் ஆயிருதோ, எதற்கு மதிப்பு கூடி இருக்கிறதோ, நல்லா நோட் பண்ணுங்க, எதற்கு மதிப்பு கூடி இருக்கிறதோ, அந்த மதிப்பு கூடியிருப்பதன் காரணமாக அதை நாம் எவருக்கேனும் கொடுத்தால் நமக்கு இந்த உலகத்தில் என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். நல்லா நோட் பண்ணணும் நீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள். இதை விட பணத்தை இந்த மாதிரியும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் வேணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், வேற எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும், பட் அது வந்து கட்சி ரீதியா போயிருந்ததுக்காக நான் சொல்லல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யூஸ் பண்ண ஒரு பென் அப்படின்னு வச்சுக்கோங்க. மக்கள் எல்லாருமே தான் பென் யூஸ் பண்றோம். வேற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யூஸ் பண்ண ஒரு பென், அந்த ஒரு பென் மக்கள் யூஸ் பண்ற பென், எல்லாமே பென் தான். பட் அந்த குறிப்பிட்ட பெண்ணை வந்து ஏதோ கடையில ஒரு பெண் வாங்கிட்டு வந்து அங்க வைக்கலாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யூஸ் பண்ண அந்த பெண்ணையும் வந்து வைக்கலாம். ரெண்டையும் வச்சு ரெண்டையும் ஏலம் விட்டோம். நம்ம ஏலம்னா ஆக்ஷன். இந்த பெண்ணு 5 ரூபானா கூட 5 லட்சம் இல்ல 50 லட்சம் கூட கொடுத்து அதை ஏலத்துக்கு எடுக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. அப்போ அதுல வந்து என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பொருளுக்கு கூடுகிற அந்த மதிப்பு. இப்போ இந்த பெண் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, இது ரஜினிகாந்த் யூஸ் பண்ண, அதனால அதுக்கு வந்து வேல்யூ. அந்த வேல்யூவால வந்து அதை வந்து அந்த வேல்யூவை டிரான்ஸ்பர் பண்ணலாம். நான் வந்து என்ன பேசிட்டு இருக்கிறேன்னு இந்த இந்த மீட்டிங் கடைசியில் வந்து உங்களுக்கு புரியும். வேல்யூ அடிஷன் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இங்கதான் ஒரு பாயிண்ட் வருது. ஒரு குறிப்பிட்ட பொருள் சாதாரணமான ஒரு உலோகம் தானே. 5 ரூபாய் நாணயம் சாதாரணமான ஒரு உலோகம் தான், மெட்டல் தான். அது ஒரு சாதாரணமான பேப்பர் தான். ரஜினிகாந்த் யூஸ் பண்ணது நார்மல் பார்க்கர் பெண்ணா இருந்தா கூட எவ்வளவு அதிகபட்சம் 1000 ரூபாய் இருக்குமா? ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5000 ரூபாய் கூட இருக்குமே. அது எப்படி 50 லட்சத்துக்கு வந்து அது வந்து ஏலத்துக்கு போகுது? எல்லாமே சாதாரணமான பொருட்கள் தான். ஆனா அது வந்து ஒரு பவர் வந்து அதுக்கு வருது. இட் கெட்ஸ் பவர். ஒரு பவர் அதுக்கு வருது. எப்படி அந்த பவர் அதுக்கு வருது அப்படின்னா, அங்க ஒரு வார்த்தை இருக்கு. there is a word. அங்க ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அந்த வார்த்தைன்னா,
ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உண்மை. இது என்ன தெரியுங்களா?